சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியில் இழுபறி. பாஜக கூட்டணியில் தொடர்வதை உறுதி செய்யாத முதலமைச்சர் ரங்கசாமி. புதுச்சேரி உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் கேஸ் ஏஜென்சி அலுவலகத்தில் ஆய்வு. கேஸ் தட்டுப்பாடு நிலவுவதால் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாக வந்த புகாரை அடுத்து நடவடிக்கை. புதுச்சேரியில் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு. புதுச்சேரி மகளிர் காங்கிரசார் சிலிண்டருக்கு பாடை கட்டி நூதன போராட்டம். புதுச்சேரியில் நரிக்குறவர் சமூகத்தைச் சேர்ந்தவரை தாக்கி ஆடுகள் திருட்டு, 2 பேர் கைது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி கமிட்டி பகுதியில் வழிப்பறி செய்ய நாட்டு வெடிகுண்டு மற்றும் ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த 13 பேர் அதிரடியாக கைது செய்த போலீசார். புதுச்சேரியில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இல்லை என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் விஜய் இணைவாரா என்பது குறித்து தனக்கு தெரியாது எனவும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி இன்னும் ஓரிரு நாளில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் கூட்டணியை இறுதி செய்வது, தொகுதி பங்கீடு உள்ளிட்ட பணிகளில் தீவிரம் காட்டி வருகின்றனர். இதனிடையே புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி தொடரும் நிலையில் தொகுதி பங்கீடு குறித்து இன்னும் பேச்சுவார்த்தை துவங்கவில்லை. இந்த நிலையில் இன்று மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா புதுச்சேரி வருகை தரவுள்ளார். மாலை முதலமைச்சரும் என்ஆர் காங்கிரஸ் தலைவருமான ரங்கசாமியை அவர் சந்தித்து பேச உள்ளார். அப்போது தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடைபெறும் என தெரிகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஆலோசனை முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. அதில் கட்சியின் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். இரவு 10:30 மணிக்கு தொடங்கிய ஆலோசனை நள்ளிரவு 1:30 மணி வரை நடைபெற்றது. கூட்டத்திற்கு பிறகு வெளியே வந்த முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கேட்டபோது தேர்தல் குறித்து கட்சி சார்பில் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டதாக தெரிவித்தார். அப்போது விஜய் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவாரா என்று கேட்டதற்கு அதை பற்றி தனக்கு தெரியாது என்றார். மேலும் புதுச்சேரியில் லட்சிய ஜனநாயக கட்சி கூட்டணியில் சேர்க்கப்படுமா என்ற கேள்விக்கு தேவை வரும்போது அது குறித்து பேசப்படும் என்றார். மேலும் புதுச்சேரியில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இல்லை என்றும் இது தொடர்பான மத்திய அரசின் வழிகாட்டு முறைகளை பின்பற்றி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். எல்லா தேர்தல் சம்பந்தமான ஆலோசனை நடத்தப்பட்டது. பாஜகவோட தான் தேர்தல் சந்திக்கிறோமா சார்? தேர்தல் ஆலோசனை கூட்டம், அதில் எல்லாம் கலந்து வரும். நன்றி, வணக்கம். நீங்கள் சென்னைக்கு போயிட்டு வந்தீங்க, வேறு மாதிரியான விமர்சனங்கள்லாம் வருது. சென்னைக்கு திருமணத்துக்கு போயிட்டு வந்தோம். எங்கள் அண்ணன் மருத்துவமனையில் இருக்குது, அவரை பார்த்துட்டு வந்தோம். நன்றி, வணக்கம். விஜயோட தாவேகே கட்சியோட பேச்சுவார்த்தை நடக்குதா சொல்கிறேன். விஜயோட தாவேகே கட்சியோட என்ஆர் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்துறதாகவும் அப்படி பேசும்போது கூட சொல்லிட்டு பேசுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் தான் பேசுகிறீங்க, போய் விஜய் போய் பார்த்தோன்னு பேசுகிறீங்கன்னு சொல்லுறேன். நான் பார்த்து எவ்வளோ நாள் கேட்குறேன். வாழ்த்து, நன்றி. கூட்டணி கட்சியான பாஜக வந்து அதிகமான தொகுதி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு. நாங்கள் தேர்தல் ஆலோசனை கூட்டம், எங்கள் கட்சி கூட்டம், அதை பற்றி தேர்தல் எப்படி சந்தித்து போகிறது ஒரு ஆலோசனை கூட்டம். பாஜகவோட தான் தேர்தலை சந்திக்கிறோம். இந்த வாட்டி தேர்தல் சந்திக்கிற கூட்டம். எங்கள் கூட்டணி ஆட்சியில் என்டிஏ கவர்மெண்ட் இருக்குது. என்டிஏ கவர்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. தேர்தல் சம்பந்தமான ஆலோசனை எங்கள் கட்சி ஆலோசனை கூட்டம். நன்றி, நன்றி. அதை பற்றி எனக்கு ஒன்று தெரியாது. நன்றி, வணக்கம். புதுச்சேரியில் கேஸ் தட்டுப்பாடு நிலவி வருவதால் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாக வந்த புகாரை அடுத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கேஸ் ஏஜென்சி அலுவலகத்தை ஆய்வு செய்து பொதுமக்களுக்கு கேஸ் தட்டுப்பாடு இன்றி கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் கேஸ் சிலிண்டர் மற்றும் பெட்ரோல் தட்டுப்பாடு நிலவி வருவதாக ஏற்பட்ட வதந்தி காரணமாக கேஸ் ஏஜென்சி நிறுவனத்தில் பொதுமக்கள் குவிந்து வருவதால் பொதுமக்கள் பரபரப்படைந்து வருகின்றனர். மேலும் சிலிண்டர் கட்டுப்பாடு இருப்பதாக பரப்பப்பட்டு வரும் வதந்தியால் பொதுமக்கள் அவதியுற்று வருகின்றனர். தங்களுக்கான சிலிண்டரை பதிவு செய்ய கேஸ் அலுவலகத்தை முற்றுகையிடுவதால் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் கேஸ் முறைகேடாக விற்கப்படுவதாகவும் பல்வேறு மக்களுக்கு பதிவு செய்ய முடியவில்லை என்ற புகார் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு சென்றுள்ளது. இதனையடுத்து உணவு பாதுகாப்புத்துறை காவல் கண்காணிப்பாளர் மாறன் தலைமையில் அதிகாரிகள் உழவர்கரை பகுதியில் உள்ள இந்திரா இண்டேன் கேஸ் ஏஜென்சியை ஆய்வு செய்து சிலிண்டர் அனைத்து மக்களுக்கும் கிடைக்கும் வகையில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கம் அளித்தனர். இதேபோன்று அனைத்து பெட்ரோல் நிலையங்களிலும் பெட்ரோல் கையிருப்பு உள்ளது என்றும் பொதுமக்கள் வாட்டர் கேன்களில் கொடுக்க தடை செய்யப்பட்டுள்ளது என்றும் அவ்வாறு கொடுப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர்.
இல்லை. தயவு செஞ்சு பொதுமக்கள் போயிட்டு வண்டியில இன்னைக்கே ஃபில் பண்ணணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு டெய்லி கிடைக்கும். கேன்லயோ பெட்ரோலையோ வாங்கி போய் உங்க வீட்டுல வச்சு உங்களுடைய அந்த ஆபத்தான சூழ்நிலையை உருவாக்காதீங்க. அது மாதிரி கொடுக்குற மேலேயும் நாங்கள் நடக்கிட்டு இருப்போம். எடுத்துன்னு போற உங்களுக்கும் ஒரு அந்த ஆபத்தான விஷயம். அதை தயவு செஞ்சு செய்யாதீங்க. உங்களுக்கு பெட்ரோல் டீசல் கண்டிப்பா கிடைக்கும். அரசாங்கம் எல்லா விதமான முயற்சி எடுக்கிறாங்க. இது இந்தியா ஃபுல்லா நடக்கல, உலகம் ஃபுல்லா நடக்குது. அதனால நீங்க எந்த விதமான பயப்பட தேவையில்லை. பெட்ரோல் கேஸ் கண்டிப்பாக கிடைக்கும். கமர்ஷியல் சிலிண்டர் மட்டும்தான் ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அதுவுமே கூடிய விரைவில் சரி பண்றதுக்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. அதுவுமே சரியாயிடும். அதனால தயவு செஞ்சு பொதுமக்கள் பீதி அடைய தேவையில்லை. சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு மற்றும் தொடர் விலை உயர்வை கண்டித்து புதுச்சேரி மாநில மகிழா காங்கிரஸ் சார்பில் அண்ணா சிலை அருகே கண்டன போராட்டம் நடைபெற்றது. சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு மற்றும் தொடர் விலை உயர்வை கண்டித்து புதுச்சேரி மாநில மகிழா காங்கிரஸ் சார்பில் அண்ணா சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி முன்னிலை வகித்தார். கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் திரளான தொண்டர்கள் மத்திய அரசிற்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மகிழா காங்கிரஸ் மாநில தலைவி நிஷா தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டம் பல்வேறு நூதன முறைகளால் பொதுமக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தது. உயர்ந்து வரும் சிலிண்டர் விலையை சுட்டிக்காட்டும் விதமாக சிலிண்டருக்கு பாடை கட்டி ஊர்வலமாக எடுத்து வந்து தங்களது பலத்த எதிர்ப்பை பதிவு செய்தனர். கேஸ் தட்டுப்பாட்டால் மக்கள் மீண்டும் பழைய காலத்திற்கே தள்ளப்படுவதை விளக்கும் வகையில் 2 பெண்கள் ஆதிகால மனிதர் வேடமணிந்து வந்தனர். விறகு கட்டைகளுடன் தட்டில் தாளம் தட்டியபடி இனி விறகு அடுப்புதான் கதி என்பது போன்ற முறையில் மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் போராடினர். இருந்து காட்டுவாசிகளாக இருந்து சிலிண்டர்களையும் விண்ணை முட்டமளவிற்கு மாநில அரசு தற்போது நிலவி வரும் கடும் கேஸ் தட்டுப்பாட்டினால் இல்லத்தரசிகள் பெரும் அவதிக்குள்ளாகி வருவதாகவும் இந்த சூழலை கருத்தில் கொண்டு உடனடியாக விலையை குறைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. இந்த போராட்டத்தில் ஏராளமான மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் நரிக்குறவர் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரை தாக்கி ஆடுகளை திருடிச் சென்ற 2 வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் நரிக்குறவர் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரை தாக்கி ஆடுகளை திருடிச் சென்ற 2 வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். லாஸ்பேட்டை நாவர்குளம் நரிக்குறவர் காலனியைச் சேர்ந்த 29 வயதான அர்ஜுனன் தனது வீட்டில் ஆடுகளை வளர்த்து வருகிறார். கடந்த 7ஆம் தேதி அதிகாலை அவர் வீட்டின் வெளியே நின்று கொண்டிருந்த போது 2 மோட்டார் சைக்கிள்களில் வந்த மர்ம நபர்கள் அவரை தாக்கி 3 ஆடுகளை திருடி சென்றனர். இதுகுறித்து அர்ஜுனன் அளித்த புகாரின் பேரில் லாஸ்பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் இனியன் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார். சம்பவம் நடைபெற்ற பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து குற்றவாளிகளை அடையாளம் காணும் பணியில் போலீசார் ஈடுபட்டனர். விசாரணையில் முத்துப்பிள்ளை பாளையம் புதுநகரைச் சேர்ந்த 21 வயதான பரத், 20 வயதான வேதவன் உள்ளிட்டோர் இந்த திருட்டில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் பரத் மற்றும் வேதவன் ஆகிய 2 பேரையும் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து திருடப்பட்ட ஆடுகளை விற்று கையில் வைத்திருந்த ரூபாய் 4000 மற்றும் சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்யப்பட்டது. பின்னர் கைது செய்யப்பட்ட இருவரையும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் தொடர்புடைய மற்றொரு நபரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி மார்க்கெட் கமிட்டி பகுதியில் வழிப்பறி செய்ய நாட்டு வெடிகுண்டு மற்றும் ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த 13 பேரை தன்வந்திரி நகர் போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர்.
புதுச்சேரி தன்வந்திரி நகர் காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட பகுதியில் குற்றப்பிரிவு போலீசார் நேற்று ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது கொக்கு பார்க் அருகே உள்ள தட்டாஞ்சாவடி மார்க்கெட் கமிட்டியில் சந்தேகப்படும்படி மர்ம கும்பல் பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கியிருப்பதாக ரகசிய தகவல் போலீசாருக்கு கிடைத்தது. இதையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் ராஜன் மற்றும் போலீசார் அங்கு சென்று மர்ம கும்பலை சுற்றி வளைத்தபோது பயங்கர ஆயுதங்களுடன் 11 பேரை போலீசார் மடக்கி பிடித்தனர். இதில் 2 பேர் தப்பிச் சென்றனர். உடனே போலீசார் 11 பேரை தன்வந்திரி நகர் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரித்தனர். விசாரணையில் முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த எலி கார்த்திக் என்கிற கார்த்திகேயன், வினோபா நகரைச் சேர்ந்த ஜூட் அந்துவான், முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த எழிலன், லாஸ்பேட்டையைச் சேர்ந்த சரண், தீனா என்கிற தினகரன் பிரகாஷ், பார்த்தசாரதி, அருண் மணி, கௌதம், ஜீவா காலனியைச் சேர்ந்த மதன்ராஜ் மற்றும் விழுப்புரம் மாவட்டம் மானூரைச் சேர்ந்த அருண்குமார் என்பது தெரிய வந்தது. தட்டாஞ்சாவடி எஸ்டேட் அல்லது கிழக்கு கடற்கரை சாலை வழியாக செல்லும் வாகனத்தை நிறுத்தி கத்தியை காட்டி மிரட்டி பணம் நகை பறிக்க திட்டமிட்டு பதுங்கி இருந்ததாக தெரிவித்தனர். இதில் கோட்டுப்பாளையம் பிரேம் கிருபா ஆகியோர் தப்பிச் சென்றனர். இதையடுத்து போலீசார் 13 பேர் மீது வெடிபொருள் தயாரித்தல், வழிப்பறி, ஆயுத சட்டம் உட்பட 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிந்து கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் ஒரு நாட்டு வெடிகுண்டு, 3 கத்தி, 7 இரும்பு ராடு, 11 முகமூடிகளை போலீசார் பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். இதில் கைது செய்யப்பட்ட எலி கார்த்திக் என்கிற கார்த்திகேயன் பிரபல ரவுடி. இவர் மீது கொலை, நாட்டு வெடிகுண்டு தயாரித்தல் உள்ளிட்ட சுமார் 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளது. மற்றவர்கள் மீது அடிதடி வழக்குகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் 2026 முன்னிட்டு மாவட்ட தேர்தல் நிர்வாகம் எடுக்க வேண்டிய முன்னேற்பாடுகள் மற்றும் நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தலைமையில் புதுச்சேரி மாவட்டத்தின் அனைத்து தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் மற்றும் ஒருங்கிணைப்பு அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் நடைபெற்றது. எதிர்வரும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் 2026 முன்னிட்டு மாவட்ட தேர்தல் நிர்வாகம் எடுக்க வேண்டிய முன்னேற்பாடுகள் மற்றும் நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தலைமையில் புதுச்சேரி மாவட்டத்தின் அனைத்து தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் மற்றும் ஒருங்கிணைப்பு அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் இதுவரை மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்தனர். பின்னர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வேட்புமனு தாக்கல், வேட்புமனுக்களை ஆய்வு செய்தல், தேர்தல் நடத்தை விதிமுறை மீறல்களை கண்காணித்தல், வாக்குச்சாவடி அதிகாரிகளுக்கு முறையான பயிற்சி அளித்தல், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை தயார் செய்தல், வேட்பாளர்களின் தேர்தல் செலவினங்களை கண்காணித்தல் மற்றும் இந்திய தேர்தல் ஆணையம் வருகின்ற தேர்தலில் நடைமுறைப்படுத்த உள்ள புதிய முயற்சிகள் குறித்தும் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுக்கும் மற்றும் ஒருங்கிணைப்பு அதிகாரிகளுக்கும் விரிவாக விளக்கி கூறினார்கள். இந்த நிகழ்வில் கூடுதல் மாவட்ட ஆட்சியர் சுதாகர், துணை மாவட்ட தேர்தல் அதிகாரி கண்ணபிரான் மற்றும் இதர தேர்தல் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். துணைநிலை ஆளுநர் மாளிகையில் இரவில் இளைஞர் நுழைந்த விவகாரத்தில் போலீசாரில் ஒருவர் டிஸ்மிஸ் செய்யப்பட்டுள்ளார், மற்றொருவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி ஆளுநர் மாளிகையை பராமரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனால் கடற்கரை சாலை பழைய சாராய ஆலை வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கலாச்சார மைய கட்டிடத்திற்கு ஆளுநர் மாளிகை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மாற்றப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 9ஆம் தேதி இரவு வட மாநிலத்தைச் சேர்ந்த போதை நபர் ஒருவர் கவர்னர் இல்லத்தில் கேட் ஏறி குதித்து விருந்தினர்கள் தங்கும் அறையில் தூங்கியுள்ளார். அதிகாலை கவர்னரின் மகன் மர்ம நபரை பார்த்து அதிர்ச்சி அடைந்து அதிகாரிகளுக்கு தெரிவித்தார். இதனை அடுத்து அந்த நபரை போலீசார் கைது செய்து விசாரித்தனர். விசாரணையில் அவர் ஜார்க்கண்டு ஹரித்திக் ஜா என்பதும் பெங்களூரில் படித்து வருவதும் புதுச்சேரிக்கு மது அருந்த வந்து போதையில் ஹோட்டல் என நினைத்து கேட் ஏறி குதித்து தூங்கியதாகவும் தெரிவித்தார். இதையடுத்து அவர் மீது முத்தியால்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் ஆளுநர் மாளிகையை சுற்றி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அன்றைய தினம் பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறை அதிகாரிகள், காவலர்கள் அனைவரிடமும் காவல்துறை விளக்க கடிதம் பெற்றுள்ளது. மேலும் அனைவரும் ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் அன்றைய இரவு கவர்னர் இல்லக்கேட் பகுதியில் பாதுகாப்பு பணியில் இருந்த வசந்தராஜா பணி நீக்கம் செய்யப்பட்டார். ஏட்டு ஆனந்தவேலு இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள்.
இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதகடிப்பட்டு புதுநகர், மதகடிப்பட்டு மடுகரை சாலை, நல்லூர் குச்சிப்பாளையம் மற்றும் மதகடிப்பட்டு பாளையம் பகுதியில் ரூபாய் 3,82,00,000 செலவில் சாலைகள் மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டத்தின் சார்பில் ரூபாய் 3,82,00,000 மதிப்பீட்டில் மதகடிப்பட்டு புதுநகர் முழுவதும் சாலை அமைக்கும் பணி, மதகடிப்பட்டு மடுகரை சாலையில் மதகடிப்பட்டு மேம்பாலம் 4 முனை சந்திப்பு முதல் மதகடிப்பட்டு ஏரிக்கரை வரை சாலையின் இருபுறமும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி, நல்லூர் அரசு தொடக்கப்பள்ளி முதல் நல்லூர் குச்சிப்பாளையம் வரை ஏரிக்கரை சாலை அமைக்கும் பணி மற்றும் திருபுவனை மேம்பாலம் முதல் மதகடிப்பட்டு பாளையம் தாமரைக்குளம் வரை சாலைக்கு மேற்கே யூ வடிவ வடிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி ஆகிய பணிகளுக்கான பூமி பூஜை விழா நேற்று நடைபெற்றது. மதகடிப்பட்டு புதுநகர் கால்நடை மருத்துவமனை மற்றும் மதகடிப்பட்டு பாளையம் பகுதியில் நடந்த பூமி பூஜை விழாவிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். விழாவிற்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் கோபிநாத், இளநிலை பொறியாளர் கிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் ஒப்பந்ததாரர் பிரேம் ஆனந்த், ஜேசிஎம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார், பொதுச் செயலாளர் வடிவேல், பொருளாளர் கண்ணன் மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாகிகள், கிராம முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இது நபார்டு வங்கியின் மூலமாக லோன் பெறப்பட்டு 3,82,00,000 மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு இன்றைக்கு பூமி பூஜை நடைபெற்றது. இந்த பூமி பூஜை விழாவிற்கு வருகை புரிந்து இங்கே பூமி பூஜை போட்டு கொடுத்த நம்முடைய உதவி பொறியாளர் அவர்களுக்கும், இளநிலை பொறியாளர் அவர்களுக்கும், துறையினுடைய அனைத்து ஊழியர்களுக்கும், இந்த துறையினுடைய செயற்பொறியாளர், முதன்மை பொறியாளர், கண்காணிப்பு பொறியாளர் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பகுதி நம்ம சாலை போடும்போது இது நம்முடைய கொம்யூன் மையத்தினுடைய சாலை இதை அந்த கொம்யூன் மையத்தில் நிதி இல்லாத காரணத்தால் நம்முடைய பொதுப்பணித்துறைக்கு நம்முடைய கொம்யூன் மையம் மூலமாக என்ஓசி கொடுக்கப்பட்டு அவர்களோட ரெக்வஸ்ட் செய்த பிறகு அவர்கள் இந்த பணியை எடுத்து இன்றைக்கு செய்து கொடுத்திருக்கின்றார்கள். அதற்காக திருபுவனை தொகுதியின் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை பொதுப்பணித்துறைக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பணியானது 3 மாத காலத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று ஒப்பந்ததாரர் அவர்களை கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஒப்பந்ததாரர் அவர்கள் சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஒரு ஒப்பந்ததாரர் என்று கேள்விப்பட்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு பூமி பூஜையானது நடைபெற்று இன்று முதல் பூஜையாக இன்றைக்கு நடைபெற்றிருக்கின்றது. அதற்காக மீண்டும் ஒருமுறை எனக்கு துறையினுடைய பொதுப்பணித்துடைய உதவி பொறியாளர்களுக்கும் இளைஞர் பொறியாளர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிற்கு வருகை புரிந்து இங்கே நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கிராமத்தினுடைய குறிப்பாக மகளிர்கள் திரளாக வந்திருக்கின்றார்கள். அவர்கள் மகளிர்களுக்கும் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவாளர்களுக்கும் இங்கே வருகை புரிந்த பொதுமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். புதுச்சேரி களித்தீர்த்தால் குப்பம் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியில் மகளிர் தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி களித்தீர்த்தால் குப்பம் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியில் மகளிர் தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவை கல்லூரி முதல்வர் முனைவர் மலர்கன் தொடங்கி வைத்தார். மணக்குள விநாயகர் கல்வி குழும தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் தனசேகரன், செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன் மற்றும் இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் தலைமை தாங்கி வாழ்த்துரை வழங்கினர். கடந்த 9ஆம் தேதி கல்லூரி கருத்தரங்கு கூடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக கலந்து கொண்ட பினாசி டென்டல் கிளினிக் இயக்குனர் டாக்டர் JS லட்சுமி மற்றும் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்ட மலையேறும் பெண் சாதனையாளர் செல்வி திவ்யா ஆகியோர் அவர்களினுடைய உரையில் பெண்கள் தங்களது வாழ்க்கையை சிறந்த முறையில் வாழ தேவையான வழிமுறைகள் பற்றியும், வேலை வாழ்க்கை சமநிலை பற்றியும், சமூகத்தில் பெண்கள் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் பற்றியும் விரிவாக பேசினர். மகளிர் தின கொண்டாட்டத்துடன் இணைந்து பெண் மாணவிகளின் தொழில் முனைவோர் திறன்களை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களின் பெற்றோருடன் சேர்ந்து அவர்களின் கையால் செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செய்ய அனுமதிப்பதற்காக சந்தை என்ற ஸ்டால்களை கொண்ட ஒரு ஷாப்பிங் திருவிழாவை கல்லூரி மற்றும் கலாச்சார கிளப் ஏற்பாடு செய்திருந்தது.
நிகழ்ச்சியில் அதிகபட்ச விற்பனையை செய்த மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்வின் போது பெண்கள் பாதுகாப்பு விழிப்புணர்வை வலியுறுத்தும் தி கால் என்ற மாணவர்களின் குறும்படம் திரையிடப்பட்டு பார்வையாளர்களிடமிருந்து பெரும் பாராட்டை பெற்றது. திரைப்பட குழுவினர் மேடையில் கௌரவிக்கப்பட்டனர். புதுவை மற்றும் தமிழ்நாடு கல்லூரிகளுக்கு இடையேயான பெண்கள் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கான எரிபந்து போட்டி நடத்தப்பட்டு பரிசு வென்றவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து கல்லூரியின் பெண் விரிவுரையாளர்கள் மற்றும் பேராசிரியர்கள் மகளிர் ஊழியர்களுக்கு பலதரப்பட்ட விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு பின்னர் பரிசளிப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழா ஏற்பாடுகளை உமன் எம்பவர்மெண்ட் செல் தலைவர் டீன் முனைவர் தேன்மொழி, கல்லூரி R&D துறை டீன் முனைவர் R. வள்ளி மற்றும் டீன் வேலைவாய்ப்பு துறை முனைவர் M. ஜெயக்குமார் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில வர்த்தக பிரிவு இணை அமைப்பாளர் மதன் ஏற்பாட்டில் மத்திய அரசின் சாதனைகளை விளக்கும் தெருமுனை பிரச்சார கூட்டம் மற்றும் மகளிர் தின விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில வர்த்தக பிரிவு இணை அமைப்பாளர் மதன் ஏற்பாட்டில் மத்திய அரசின் சாதனைகளை விளக்கும் தெருமுனை பிரச்சார கூட்டம் மற்றும் மகளிர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த கூட்டத்திற்கு உருளையன்பேட்டை தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் மூர்த்தி மற்றும் தொகுதி தேர்தல் ஒருங்கிணைப்பாளரும் மாநில ஆன்மீக மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவு தலைவருமான சாய் சுதாகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் சிறப்பு பேச்சாளர்களாக கலந்து கொண்ட வில்லியனூர் மாவட்ட பொறுப்பாளர் வெற்றி செல்வம் மற்றும் மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு அமைப்பாளர் R.S. கண்ணன் ஆகியோர் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் மக்கள் நல திட்டங்கள் மற்றும் சாதனைகள் குறித்து விரிவாக சிறப்புரையாற்றினர். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு மதன் அவர்களின் தலைமையில் தொகுதியை சேர்ந்த ஏராளமான பெண்களுக்கு புடவைகள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் பல்வேறு பிரிவு நிர்வாகிகள் திரளாக பங்கேற்றனர். மகளிர் அணி மாநில செயலாளர் கீதா, OBC அணி அகிலா, மாவட்ட பொதுச் செயலாளர் பிரியா, தொகுதி தலைவி இலக்கியா, தொகுதி நிர்வாகிகள் பொதுச் செயலாளர்கள் ராபர்ட், துணைத் தலைவர் விஜய் பாஸ்கர், செயலாளர் கார்த்திக், மாவட்ட அணி நிர்வாகிகள் அறிவுசார் பிரிவு அமைப்பாளர் அருள் பாலாஜி, பட்டியலின அணி துணைத் தலைவர் அசோக் என்கிற மணிவண்ணன், OBC அணி பிரியா, கிளை நிர்வாகிகள் விநாயகம், முருகன், சதீஷ் உள்ளிட்ட கிளை தலைவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் வெற்றிவேல், கணபதி, அபிராமன், சூர்யா உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சாரதா கங்காதரன் கல்லூரியில் போதையற்ற தலைமுறையை உருவாக்குவதில் இளைஞர்களின் பங்கு என்னும் மாணவர் மேம்பாட்டு நிகழ்ச்சியில் போதையற்ற தலைமுறையை உருவாக்குவோம் என முனைவர் சுந்தரமுருகன் முன்னிலையில் மாணவர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். புதுச்சேரி சாரதா கங்காதரன் கல்லூரியில் போதையற்ற தலைமுறையை உருவாக்குவதில் இளைஞர்களின் பங்கு என்னும் மாணவர் மேம்பாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்நாடு புதுச்சேரி ஹோப் தொண்டு நிறுவனம், கடலூர் புனித ஜோசப் தன்னாட்சி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, புதுச்சேரி சாரதா கங்காதரன் தன்னாட்சி கலை அறிவியல் கல்லூரி சார்பில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இதில் ஹோப் தொண்டு நிறுவனத்தின் இயக்குனர் டாக்டர் ஜோசப் விக்டர்ராஜ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போதையற்ற தலைமுறையை உருவாக்குவதில் இளைஞர்களின் பங்கு என்னும் மாணவர் மேம்பாட்டு நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றினார். போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இந்த நிகழ்வில் சமூக பணியாளர் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் அபயம் தொண்டு நிறுவனத்தின் சார்பில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சமூக பணி பட்ட மேற்படிப்பு மாணவ மாணவிகள் மற்றும் இளம் அறிவியல் மாணவர்களிடையே போதை ஒழிப்பு உறுதிமொழி வாசித்து போதை ஒழிப்பின் அவசியம் குறித்து சிறப்புரையாற்றி மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கினார். இந்த நிகழ்வில் சாரதா கங்காதரன் தன்னாட்சி கல்லூரியின் முதல்வர் முனைவர் பாபு கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். இந்த நிகழ்வில் சாரதா கங்காதரன் தன்னாட்சி கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ஹேமா மாலதி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். முன்னதாக கடலூர் புனித ஜோசப் தன்னாட்சி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பேராசிரியர் முனைவர் மகிமை ராஜ் தொடக்க உரையாற்றினார். கடலூர் புனித ஜோசப் தன்னாட்சி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சமூக பணித்துறை பேராசிரியர் வல்லுநர் முனைவர் வான்மதி போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு உரையாற்றினார். மாணவர்கள் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு நாடகத்தை அரங்கேற்றினர். கல்லூரி மாணவர்களான ஜெயசூர்யா, பீர்மான் ஆகியோர் ஒருங்கிணைத்திருந்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி ஹோப் தொண்டு நிறுவன இயக்குனர், கடலூர் புனித ஜோசப் தன்னாட்சி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, புதுச்சேரி சாரதா கங்காதரன் தன்னாட்சி கலை அறிவியல் கல்லூரி செய்திருந்தனர். உழவர்கரை பகுதியில் உள்ள ஆலயங்களுக்கு ரூபாய் 2 லட்சம் நன்கொடையை பாஜக மாநில துணைத் தலைவர் என் சரவணன் வழங்கினார்.
உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு ஆலயங்களின் திருப்பணி மற்றும் கட்டுமான பணிகளுக்காக பாஜக மாநில துணைத் தலைவரும் மக்கள் சேவகருமான உழவர்கரை சரவணன் ரூபாய் 2 லட்சம் நன்கொடை வழங்கினார். உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த மேரி உழவர்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்று வரும் திருப்பணி பணிகளுக்காக ரூபாய் 1 லட்சம் நன்கொடை வழங்கினார். தொடர்ந்து பாவாணர் நகரில் உள்ள அருள்மிகு ஜலகண்ட மாரியம்மன் ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட உள்ள அருள்மிகு ஈஸ்வரன் சன்னதிக்கான திருப்பணி பணிகளுக்கு ரூபாய் 50,000 நன்கொடை வழங்கினார். அதேபோல் ஜவஹர் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு நல்லாண்ட முத்துமாரியம்மன் ஆலயத்தின் திருமண மண்டப கட்டுமான பணிகளுக்காக மேலும் ரூபாய் 50,000 நன்கொடையாக வழங்கினார். இந்த நன்கொடைகளை ஆலய நிர்வாகத்தினர், ஊர் பொதுமக்கள், பெரியவர்கள், கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் முன்னிலையில் சரவணன் வழங்கினார். ஆலயங்களின் வளர்ச்சி மற்றும் திருப்பணி பணிகள் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்ற நோக்கில் இந்த நன்கொடைகள் வழங்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இதற்காக ஆலய நிர்வாகத்தினரும் பக்தர்களும் சரவணனுக்கு நன்றி தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் கதிர்காமம் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் எலக்ட்ரிக் அடுப்புகளை தொகுதி மக்களுக்கு வழங்கும் பணியை துவக்கியுள்ளார். கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் நட்சத்திர ஹோட்டல் முதல் சிறுகடை வரை தவிப்புக்கு ஆளாகி வருகின்றனர். மேலும் சமையல் சிலிண்டர் கிடைப்பதில் சிரமமாகி வருவதால் வீடுகளில் மக்கள் அவதியுறுகின்றனர். இதனை உணர்ந்த கதிர்காமம் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் எலக்ட்ரிக் அடுப்புகளை தொகுதி மக்களுக்கு வழங்கும் பணியை துவக்கியுள்ளார். மொத்தமுள்ள 12,000 வீடுகளுக்கு வழங்க திட்டமிட்டு வீட்டுக்கு ஒரு எலக்ட்ரிக் அடுப்பு என கணக்கிட்டு கடந்த 2 நாட்களில் 9,000 வீடுகளுக்கு அளித்துள்ளார். தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட இருப்பதால் ஓரிரு நாட்களில் மீதமுள்ள வீடுகளுக்கும் வழங்க உள்ளார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் குடிநீர் பற்றாக்குறையை போக்க பொதுப்பணித்துறையின் சார்பில் ரூபாய் 10 லட்சம் செலவில் ஆழ்குழாய் கிணறு அமைக்கும் பணியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமம் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் பொது சுகாதார கோட்டத்தின் சார்பில் ரூபாய் 10 லட்சம் செலவில் புதிய ஆழ்குழாய் கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. அதற்கான பூமி பூஜை விழா செல்லிப்பட்டு கிராமத்தில் இன்று நடைபெற்றது. விழாவிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கு பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் நிலை 2 சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் சுந்தரி, கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் சிவானந்தம், இளநிலை பொறியாளர் கார்த்திக், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் மனோகரன் மற்றும் அலுவலர்கள், ஊழியர்கள், கிராம முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் NR காங்கிரஸ் பாஜக கூட்டணியில் இழுபறி. பாஜக கூட்டணியில் தொடர்வதை உறுதி செய்யாத முதலமைச்சர் ரங்கசாமி. புதுச்சேரி உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் கேஸ் ஏஜென்சி அலுவலகத்தில் ஆய்வு. கேஸ் தட்டுப்பாடு நிலவுவதால் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாக வந்த புகாரை அடுத்து நடவடிக்கை. புதுச்சேரியில் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு. புதுச்சேரி மகளிர் காங்கிரசார் சிலிண்டருக்கு பாடை கட்டி நூதன போராட்டம். புதுச்சேரியில் நரிக்குறவர் சமூகத்தைச் சேர்ந்தவரை தாக்கி ஆடுகள் திருட்டு, 2 பேர் கைது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி கமிட்டி பகுதியில் வழிப்பறி செய்ய நாட்டு வெடிகுண்டு மற்றும் ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த 13 பேர் அதிரடியாக கைது செய்த போலீசார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.